இப்போ என்னென்னாக்கா, ஒரு குடும்பத்தில நெறைய பேர் இருப்பாங்க. ஒரு குடும்பத்தில ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். இந்த 10 பேரும் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் குடும்பம்ன்னும்போது இப்போ தான் நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்றோம். இதுக்கு முன்னாடி வீட்ல தான் சமைப்பாங்க. ஸோ அந்த சமையல் என்பது எல்லாருக்கும் ஒரே சமையலா தான் இருக்கும். ஒரே விஷயத்த தான் சாப்பிட்டுருப்பாங்க. ஒரே விஷயத்த தான் இருப்பாங்க. ஆனா, அதில ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு உடல் சுகம் இல்லாம செக் பண்ணும்போது, அவருக்கு ஒரு ஹீமோகுளோபின் குறைபாடுன்னு வச்சுப்போமே. அப்போ நாம இந்த இடத்துல நம்ம என்ன நெனைக்கிறோம்? அவருக்கு ரத்தம் குறைவா இருக்கு. ரத்தம் குறைவாவதற்கு அவருடைய காரணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஹீமோகுளோபின் உணவு என்பது எல்லாருக்கும் சமமான உணவு. எந்த உணவு எல்லாருக்கும் குடுத்தா அதே உணவு தான் இருக்கு. ஆனா இந்த இடத்துல அந்த உணவு இவருக்கு மட்டும் ஹீமோகுளோபின் கன்வெர்ட் ஆகல. ஸோ அதனால அவருக்கு பாடியில ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்ப இந்த இடத்துல நாம என்ன பண்ணணும்? அவருக்கு ஹீமோகுளோபின் குறைவா இருக்குன்றதுக்காக உணவின் வழியா குடுக்கறது சரியா இருக்குமா? இல்ல அவங்க உடல்ல இருக்க பாதிப்பை சரி பண்ணி, அந்த ஹீமோகுளோபின அதிகரிக்கிறதுக்கான வழிய பார்ப்போமா அப்படின்னீங்கன்னா, நம்ம ஹீமோகுளோபின் நம்ம உடல்ல எங்க அது குறைவா இருக்கோ, அதை சீராக்கி அதிகமாக்கக்கூடிய வழிய தான் பார்க்கணும். அதே போல தான் இங்க கிரகச்சாரங்கள். இப்போ நமக்கு ஒரு கிரகச்சாரங்கள் ஏதோ ஒண்ணு நடக்குது. ஸோ அதனுடைய தன்மைகள், அதோட வீரியங்கள்